பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் அடைப்பட்டிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் வாசலில் அவன் வைத்திருந்த எல்லா கற்களை புரட்டி தள்ளி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையில் நடந்த ஒரு விசேஷித்த சரித்திரம் வாழ்ந்த நிகழ்வு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள். சோத்திரம். அந்த நாட்களில் இருக்கிற ரோம அரசாங்கம் அந்த இயேசுவை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்து அந்த கற்களுக்கு சீல் வைத்து காவல்காரரையும் வைத்து பாதுகாத்தார்கள் என்று பைபிள்ல வாசிக்க முடியும். ஆனால் இயேசு தாம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதின் பிரதிபலனாய் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். ஸ்தோத்திரம். அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாசலில் இருந்த கல்லை, ஸ்தோத்திரம், தேவதூதன் புரட்டி தள்ளினார். சகோதரிகள், ஸ்திரீகள் அந்த கல்லறையை பார்க்க வரும்பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய கல்லை யார் நமக்கு தள்ளி வைப்பார்கள்? கேள்வியோட தான் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? வாசலில் அடைக்கப்பட்டிருந்த பெரிய கல்லை தேவதூதன் புரட்டி தள்ளினார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்க வாசல்ல, உங்க வாழ்க்கையில, உங்க எதிர்காலத்துல சத்துருவோ அல்லது மனுஷீக வல்லமைகளோ எத்துணை கல்லுகளை வைத்து அடைத்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற அநேக வாசல்களை, அநேக கற்களை என்னுடைய தூதனை அனுப்பி புரட்டி தள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க? நம்பியோடு இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அநேக கல்லை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். தூதனை அனுப்பி புரட்டி தள்ள போகிறார். சோத்திரம். அநேக ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியாதபடி, அநேக மேன்மைகள் உள்ளே வரவிடாதபடி, உள்ளே இருக்கிற நீங்கள் வெளியே ஆசீர்வாதமாய் மகிமையாய் எழும்ப முடியாதபடி சத்துரு வைத்த எல்லா பெரிய கல்லை அல்லது மனுஷீக வல்லமைகள் வைத்த எல்லா பெரிய கல்லை நான் என் தூதனை அனுப்பி புரட்டி தள்ளுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? நீங்க நம்ப ஆரம்பியுங்கள். இந்த ஈஸ்டர் நாட்கள்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கல் புரட்டி போடப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க வாசல்ல இருக்கிற, உங்க கையின் பிரயாசத்துல, உங்க பிசினஸ்ல இருக்கிற எல்லா கல்லை புரட்டி தள்ள போகிறான். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அது மனுஷங்க வச்ச கல்லு, அது பெரிய கல் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறோம். லாசருக்கு முன்னாடியும் கல் இருந்துச்சு, லாசரு கல்லறைக்கு முன்னாடியும் கல் இருந்துச்சு. அந்த கல்லை அங்க இருக்கிறவர்களே புரட்டி போட்டார்கள். நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஒரு சின்ன கல்லு தான். ஆனா இந்த கல் ரொம்ப பெரிய கல்லா இருந்தது. இது மனிதர்களால் புரட்டி போட முடியாது. ஆகவே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி புரட்டி போட்டார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையை அடைச்சு போட்ட, உங்க எதிர்கால கனவுகளை, வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை இதுவரை அடைச்சு போட்ட கற்களை ஒருவேளை உங்க பலத்தினால, உங்க திறமையினால, ஞானத்தினால நீங்கள் அதை தள்ளிவிட முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடியாத காரியத்தை என் தூதனை அனுப்பி நான் தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். அநேக கற்கள் புரட்டி போட போகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு முன்னே அவன் வைத்திருக்கிற கல்லெல்லாம்
தேவதூதன் புரட்டி தள்ள போகிறான். உங்க கையின் பிரயாசம், உங்க எதிர்கால வாழ்க்கை, உங்க வேலையில வேலையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். குழந்தை இல்லாம பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பெரிய கல்லை எல்லாம் தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் புரட்டி போட போகிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற சில வியாதியை போன்று இருக்கிற எல்லா கற்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி புரட்டி போட போகிறார். இந்த வார்த்தையை நம்பி ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லை புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல அவன் உட்கார்ந்து இருந்தானா. பிரைஸ் தி லார்ட். இது அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. எந்த பிரச்சனை உங்க வீட்டு வாசல்ல அடைப்பா இருந்துச்சோ அந்த பிரச்சனையை புரட்டி தள்ளி அந்த பிரச்சனை மேல தேவதூதன் உட்கார போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த பிரச்சனை உங்களுக்கு குறுக்க இருந்துச்சோ, தடையா இருந்துச்சோ, அந்த பிரச்சனையை புரட்டி தள்ளி தேவதூதன் பிரச்சனை மேல உட்கார போறான். நீங்க உயிர்த்தல போறீங்க. நீங்க மேன்மையாய் மேலே ஆசீர்வாதமாய் உயர்வை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்கள் வாசலில் குறுக்கே நிற்கிற எல்லா கற்கள் புரட்டி போடப்படட்டும். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எதிர்கால வாழ்க்கையில அவன் வைத்திருக்கிற எல்லா கற்கள் இயேசுவின் நாமத்தினால புரட்டி போடப்படுவதாக. உடைய வல்லமை அனுப்புங்கப்பா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவீராக. வானத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி தள்ளுவானாக. ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்கு குறுக்கே இருக்கிற எல்லா கல்லுகளை தேவதூதன் புரட்டி போட போகிறார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.